வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பீட் அண்ட் டவுன்ல இருக்குன்னு சொல்லுவோம். அதில் இப்போ என்ன இந்த எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எப்படி அதுக்கு இப்போ நல்ல நியூஸ் வரவும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல செய்தி வருதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிக்னிஃபிகண்டாக செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்தது. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைலேருந்து நிறையாவே விழுந்திருக்குது. ஸோ ஃபேவரபுள் அனௌன்ஸ்மெண்ட் இந்த அப்கமிங் பட்ஜெட்டில் பார்த்தோம்னா ஒரு மச் நீடட்னே சொல்லலாம். அதனால் ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஈகராக அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நிறைய பேப்பரில் வந்துட்டு இருக்கு. ஸோ யூனியன் பட்ஜெட் 2025-26 வருகின்ற சனிக்கிழமை, அதாவது இனி 8 நாளும் வருதுங்க. அன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலோகேஷன்ஸ் இருக்கக்கூடும். அதாவது ஏன்னா இந்தியாவுடைய செக்யூரிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸை வைத்து பார்க்கும் பொழுது கம்பேர் வித் லாஸ்ட் இயர் இந்த வருஷமும் அதிகமாக 6.22 lakh crore மேலே அதில் முதலீடுகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அதில் நிறைய எக்ஸ்போர்ட்ஸும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். அதாவது மாடர்னைசேஷன் ஆஃப் நீட்ஸ், எவால்விங் செக்யூரிட்டி சேலஞ்சஸ், இதெல்லாம் வச்சு இந்த அப்கமிங் பட்ஜெட்டில் 1.9 to 2% ஆஃப் த ஜிடிபி இந்த வருஷத்தில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மேலும் இந்த இண்டஸ்ட்ரி லீடரில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இண்டேஜேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், ரெடியூஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இது இந்த மேக் இன் இந்தியா மூலிமா நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நோட்டபுளாக நிறைய கம்பெனிஸ் இன்க்ளூடிங் கம்பெனிஸ் லைக் HAL, பாரத் டைனமிக்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொமெண்டத்தை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் பார்த்தோம்னா பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் அண்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் ஒரு புது இன்னோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சி இன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் வரக்கூடும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ், அதனால் அந்த அக்யூசேஷன் எக்ஸ்பெடிட் பண்ணி அட்வான்ஸ்ட் மிலிட்ரி அசட்ஸை பெட்டராக உலகம் பூராவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரொபோசல்ஸ் பார்த்தீங்கன்னாக்க $17 billion ஃபார் மிலிட்ரி அசட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபண்ட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடும். ஸோ இதில் இன்க்ளூடிங் எதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளைட்டர் ஜெட்டு, மிசைல் சிஸ்டம் அண்ட் நேவல் அசட்ஸ், இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட்ஸ், INS இருக்கு இல்லையா, விக்ரஸ், அது மாதிரி உள்ளது. ஸோ இதனால ஏர் அண்ட் நேவல் சுப்பீரியாரிட்டி, சப்போர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் நீட்ஸ், இதெல்லாம் ஒரு இன்க்ரீசிங் காம்ப்ளெக்ஸ் செக்யூரிட்டி என்வரன்மெண்ட்டு இன்னைக்கு தேவை இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ்ங்கிறது தான் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஹைப்பர்சோனிக், ரொபோட்டிக்ஸ், இதெல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு பெட்டராக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் in-depth insights and quick updates on budgets, அதுக்கு உங்களை ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ பட்ஜெட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதன் பிறகு இந்த துறைகளில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளைய தினம் வரும் வாரம் நாம் சந்தைகள் என்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அடுத்த வாரம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி உள்ள ப்ரீ பட்ஜெட் வீக். ஸோ அது ரொம்பவுமே மும்பரமாக இருக்கக்கூடும். நிறைய விஷயங்கள் வர இருக்கிறது. எக்கனாமிக் சர்வே வரும். ஸோ நிறைய இன்புட் இருக்கிறதுனால ட்ரிவன் பை த எக்கனாமிக் இன்புட்ஸ் அண்ட் த மேக்ரோ மைக்ரோ டேட்டாவை வச்சு மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஸோ அதனால் அதை எல்லாவற்றையும் பற்றி நாம் பேச இருக்கிறோம். நன்றி, இணைந்திருங்கள்.